بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد. فيا أيها الحاضرون، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. عن أم المؤمنين عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال: خيركم لأهله وأنا خيركم لأهله، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. முழு உலகத்தையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவனின் மூலம் அகிலத்திற்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட இருந்த எண்ணற்ற இன்பங்களை எல்லாம் தமது உம்மத்தினர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்து வாழ்ந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் அகிலத்திற்கு ஓர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட இறுதியான நபியாவார்கள் என்பதாக உறுதியாக கூறிக்கொண்டதன் பின்னால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வழிமுறைகளை அன்றிலிருந்து கயாமத்துடைய நாள் வரைக்கும் பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லவர்களின் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இருக்கிற எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை பெருசு என்பதாக நினைச்சு அவனது இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் எமது வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தோம், இவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியாக தடுத்து இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படியாகவும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஒவ்வொரு ஜும்மாலையும் நினைவுபடுத்தப்பட்ட ஒரு விடயம்தான், வயோதிபர்கள் நோயாளிகள் ஆங்காங்கே கிடைச்சி எடுத்து கொள்ள அமர்ந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவங்க அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். உங்களுக்கு சஃப்ல முன்னால சஃப்ல இடம் இருந்தா அதை பரிபூர்ணமாக பூர்த்தி ஆகிட்டு பின்னால் உள்ள சஃப்ல இருங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் நல்ல விடயங்கள் தீனுடைய மார்க்கத்தினுடைய விடயங்களை கேட்கும் பொழுது நெருக்கமாக அமர்ந்து கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தின் பக்கமும் நெருக்கிக் கொள்வான் அவசரமாக என்பதாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. நாங்கள் எல்லாரும் ஒரு உயர்தரமான நோக்கத்திற்காக வேண்டி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நாங்க எவ்வளவு நல்ல முறையில வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு மரணிப்போம். அதற்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கை, அந்த சுவர்க்கங்கள் எல்லாத்திற்கும் தலை சிறந்த சோனபதியாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துல நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆட்சி புரிவானாக. திடீரென்று வரக்கூடிய நோய்கள், எந்த தயாரிப்பும் ஆகிரத்துக்கு இல்லாம வரக்கூடிய மௌத்தை விட்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம திடீரென்று எந்த நோயென்றே கண்டுபிடிக்க முடியாது, நோய்க்கு பேரே தெரியாத நோய்கள் நமக்கு வருவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறினார்கள், ஹதீஸுடைய தரம் சிறு பலவீனம் இருந்தாலும் அதனுடைய வார்த்தைகள் அனைத்து இமாம்களாலும் ஹதீஸ்களை வல்லுநர்களாலும் அதனுடைய வார்த்தைகள் ஏற்றமானது என்பதாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. என்னது? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், நாங்கள் இருக்கிறோம் ரஜபுடைய மாதத்துல, இந்த ரஜபுடைய மாதத்துல பரக்கத்தை உண்டு பண்ணி ஷஅபானையும் பரக்கத்துக்குள்ள மாதமாக ஆக்கி வைப்பாயாக. வபல்லிக்னா ரமலான், அந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தருவாயாக என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரார்த்திப்பார்கள் என்று வந்திருந்தாலும் அந்த ஹதீஸிலே சிறு பலவீனம் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய வார்த்தைகள் சிறந்தது என்பதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அதை கேட்டுக்கொள்வோம். வரக்கூடிய அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு தரப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் இல்லற வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை சுவர்க்கத்து வாழ்க்கையாக மாற்றுவது எப்படி? இதை சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்க யாரும் அடுத்தவங்களை பார்க்க தேவையில்ல. இது அவருக்குள்ளேதான், இது எந்த வீட்டில் உள்ளதான், இது எந்த ஃபேமிலியில் உள்ளதான் என்று பார்க்க தேவையில்ல. சொல்லக்கூடிய விடயங்கள், சில விடயங்கள் பெண்களுக்கு பொருந்தும், சில விடயம் ஆண்களுக்கு பொருந்தும். எதை சொன்னாலும் எமது வாழ்க்கையை எடுத்து அமல் செய்வோம் என்ற நியத்தில் நாங்கள் நல்ல முறையில் அதை கேட்டு அமல் செய்வோமாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்தின் உடைய வாழ்க்கை முதலாவது அந்த பெண்ணின் உடைய தந்தையின் கையை பிடித்து அந்த மணமகன் கணவர் சொல்லுவாரு, கபில்து நிகாஹா, இந்த திருமண ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இத தலை சிறந்த ஒரு அறிஞர் அல்லாஹ் அவரது கபரை சுவர்க்கத்து பூங்காவாக மாற்றணும். அவருடைய கருத்தை சொல்லுவாரு, கபில்து நிகாஹா, இந்த திருமண ஒப்பந்தத்தை, திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டேன் என்றதன் யதார்த்தத்தை விளங்காம கபில்து நிக்கம் ஆவா இப்படின்னு சிலவங்க விளங்கியிருக்கிறாங்க. எல்லாம் கல்யாணம் முடிக்கிறாங்க, நானும் வாலிப வயதை அடைந்தேன், அதனால எந்த ஒரு இளவும் விளங்காம சும்மா வந்தேன் குடும்ப வாழ்க்கைக்கு என்று நினைச்சதால அதனுடைய யதார்த்தத்தை விளங்காம நாங்கள் இருக்கிறோம். இந்த சுவர்க்கத்து வாழ்க்கை, திருமணத்தின் உடைய வாழ்க்கை இருக்குது, இது சுவர்க்கத்து வாழ்க்கை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சுவர்க்கத்துல படைச்சிட்டு ஹதீஸ்ல வருவது, மால ஐனுன் ரஅத், சுவர்க்கத்தை பற்றி எந்த ஒரு கண்களும் அதனுடைய இன்பத்தை கண்டிருக்காது. வல உதுனுன் சமிஅத், எந்த ஒரு காதாலையும் சுவர்க்கத்தின் இன்பங்கள் இப்படித்தான் என்று சரியாக கேட்க முடியாது. வல கஸர அலா கல்பி பஷர், எந்த ஒரு உள்ளத்தாலையும் சுவர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு சுவர்க்கத்தின் இன்பங்கள் இருக்குது. அந்த சுவர்க்கத்துல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைச்சிட்டு இவ்வளோ இன்பங்கள் இருக்கு. ஆதம் அவ்வளோ இன்பங்கள் இருந்தாலும், சுவர்க்கமாக இருந்தாலும்
மனைவி என்று ஒருத்தர் உங்களுக்கு இல்லாட்டி சுவர்க்கத்து வாழ்க்கை கூட இன்பமாக இருக்காது என்பதற்காகத்தான் அவருடைய விழாமொழியிலிருந்து ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். சுவர்க்கத்திலே மனைவி இல்லாட்டி அந்த வாழ்க்கை இன்பம் இல்லைண்டா துன்யால ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறைகள் கட்டாயம் அவசியமோ அதனுடைய இலக்கை அடைவதற்கு, இதே போல ஒவ்வொரு மனிதனும் ஆகிரா என்ற இலக்கை சரியாக அடைவதற்கு அந்த பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு கணவன் என்ற துணை தேவை, ஆணாக இருந்தால் அவருக்கு மனைவி என்ற துணை தேவை. இந்த வாழ்க்கை இந்த துன்யாவோட முடிஞ்சு போறதில்ல. சூரா யாசீன் 56வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஹும் வஅஸ்வாஜுஹும் ஃபீ ظிலாலின் அலல் அராயிகி முத்தகிஊன். அந்த சுவர்க்கவாசிகள் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழால் தன்னுடைய மனைவிமார்களோடு அமர்ந்திருப்பாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுவார்கள், துன்யால யாரெல்லாம் தன்னுடைய மனைவியர்களை தன்னுடைய மனைவிய நல்ல முறையில தக்வாவோட ஒரே அச்சத்தோட அவங்க வாழ்வாங்களோ அந்த சுவர்க்கத்து கன்னி பெண்கள் ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கு தலைவியாக எவது துன்யால இருக்கிற மனைவிமார் அங்க வருவாங்க. அதோடைய சரியான யதார்த்தம் விளங்காதவங்க செஞ்சுக்கலாம். துன்யாலேயே மண்ட குத்து தாங்க எல்லாம் இருக்குது, சுவர்க்கத்திலும் வந்துட்டாங்களா என்பதாக நினைக்கலும். ஆனால் அதில் உண்மை, இந்த மனைவி அவருடைய துணை மௌத்துடைய நேரத்திலும் எமக்கு தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் பயானுடைய கடைசியில சொல்றேன் என்ன தேவை என்பது. எனவே சுவர்க்கத்தில் அந்த மனைவியோட நாங்க அந்த நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழால் இருப்போம் என்பதாக குர்ஆன் பேசுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், هو الذي خلقكم من نفس واحدة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எத்தகையோன் என்றால் உங்களைய ஒரே ஆத்மால இருந்து உங்களைய படைச்சான். படைச்சதுக்கு பின்னால وَجَعَلَ مِنْهَا زَوْجَهَا لِيَسْكُنَ إِلَيْهَا. சூரத்துல் அஅராஃப். என்ன காரணம்? உங்களை படைச்சி உங்களிலிருந்தே மனைவி அல்லாஹ் உருவாக்கினால் நீங்க கொஞ்சம் நிம்மதியை அடைஞ்சிக் கொள்வதற்கு என்பதாக. இன்னும் ஒரு வசனம் பேசுது, நான் ஆரம்பத்தில் ஓதின வசனம், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல மிக பெரிய அத்தாட்சி தான் உங்களது மனைவி. உங்களிலிருந்தே அல்லாஹ் மனைவியை உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல மிக பெரிய அத்தாட்சி. என்ன காரணம்? لِتَسْكُنُوا إِلَيْهَا. நீங்க அமைதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மனைவிய உங்களுக்கு உங்களிலிருந்தே ஆக்கி வச்சிருக்கிறார். அரபுல மாஷா அல்லாஹ் இந்த மகந்தால நல்ல தலை சிறந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பள்ளியில 2 இமாம்கள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் 2 பேரும் தலை சிறந்த உலமாக்கள். கேட்டு பாருங்க அவங்ககிட்ட. அரபுல அங்க லிதஸ்குனு என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய மஸ்கன் என்று சொல்லக்கூடியது நிம்மதி தரக்கூடிய இடம், அப்படி என்ற வீடு. அதே வார்த்தையிலிருந்து வரக்கூடிய தான் சுகூன். அப்படி என்றால் மனைவி நிம்மதி. சுகூன் என்றா நிம்மதி, அது மனைவியை குறிக்கும். மக்கள் என்றா நிம்மதி தரக்கூடிய இடம், வீட்டை குறிக்கும். இப்ப நாம நிக்காஹ் முடிச்சிருக்கிறோம்.
நிக்காஹ் முடிச்சதுக்கு பின்னால மஸ்கன் நிம்மதி தரக்கூடிய இடம், வீட்டில சுகூன் நிம்மதியான மனைவி இருக்கிறார். ஆனா எங்களுக்கு வீட்டுக்கு போனா நிம்மதி கிடைச்சது இல்ல. எங்களோட பிரஷர் கூடுது, எங்களுக்கு கோபம் போகுது, எங்களுக்கு நினைச்சு கொண்டு வந்த எல்லாம் மறந்து போகுதுன்னா நாங்க அந்த நிக்காஹுடைய வாழ்க்கைய அதோடைய யதார்த்தத்தை புரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடைய யதார்த்தம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அது சுவர்க்கத்தின் உடைய வாழ்க்கை. அது சுவர்க்கத்தின் உடைய வாழ்க்கை. அதிகமான பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில உருவாகிறது. 185% பிரச்சனை உருவாகிறது மனைவிமார்களால. என்ன காரணம்? கணவன்மார்களும் 15% பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு காரணம், 85% பெண்கள் காரணம். என்ன காரணம்? நிக்காஹ் முடிச்சதுக்கு பின்னால அவர்களுடைய வாப்பா உம்மா, மனைவியினுடைய வாப்பாக்கு உம்மாக்கு அல்லது அவங்கள குடும்பத்தவர்களுக்கு ஏதாவது கணவர் உதவி ஒன்று செய்யறார் என்றா அல்ஹம்துலில்லாஹ் சிரிச்சு கொண்டே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்கட வீட்டுக்கு செஞ்சிருக்கிறீங்க நல்லம். அதே கணவர் தன்னுடைய வாப்பாக்கு, தன்னுடைய உம்மாக்கு, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்கிறார் என்று விளங்கினா அந்த மனைவி பேசக்கூடிய வார்த்தை இவருக்கு வீட்டில் இருக்க ஏழாத அளவுக்கு மனசை புண்படுத்தக்கூடியதாக இருக்குது. எனவே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நிக்காஹுடைய வாழ்க்கை 2 பேரும் எப்ப அந்த கணவர் அந்த மனைவியின் உடைய தந்தையின் உடைய கைய பிடிச்சு நான் இந்த நிக்காஹுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரோ அந்த நேரத்திலிருந்து கணவனின் உடைய தந்தையும் தாயும், அந்த மனைவிக்கும் தாயும் தந்தை, மனைவியின் உடைய தந்தையும் தாயும் கணவருக்கும் தாயும் தந்தை, 2 இடத்தையும் சமமாக நாம் கவனித்துக் கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் எமது வாழ்க்கையில அதிகமான பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். இந்த பிரச்சனையை இல்லாமக்க நாங்க என்ன செய்யணும்? நாங்க எவ்வளவு பெரிய பிஸிமேனாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியினுடைய மேனேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே இருந்து வீட்டுக்கு வரக்கொள்ள எப்படி எங்களை ஸ்லீப்பரை கலட்டி வீட்டுக்கு வெளியே வைக்கிறோமோ இதே போல எங்களது எல்லா பிரச்சனைகளையும் வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஸ்லீப்பரோட சேர்த்து அந்த பிரச்சனைகளையும் நாங்கள் கலட்டி வச்சிரோம். அப்படி இல்லையா? சில பேர் இருப்பாங்க, சைக்காலஜி சொல்லுது, உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட அந்த வல்லுநர்கள் சொல்றாங்க, ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 6000 வார்த்தையை பேசணும். அதே பெண், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஒரு நாளைக்கு 20000 வார்த்தைகளை பேசணும். நாங்க என்ன செய்யறோம்? வீட்டுல மனைவி வீட்டின் உடைய தேவையை சொன்னாலும் சரி, அவருடைய தேவையை சொன்னாலும் சரி, பிள்ளைகளுடைய தேவையை சொன்னாலும் சரி, நாங்க சொல்றது என்ன? நான் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அவங்களோட பேச்ச ஆரம்பிக்க வேணாம், நான் பல பிரச்சனையில வந்திருக்கிறேன், எனக்கு டென்ஷன்ல வந்திருக்கிறேன், அவங்களோட எல்லா இடவையும் கொஞ்சம் அப்படி பொத்து வைங்களே என்பதாக சொல்றோம். மனைவி ஒரு நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா, 3 நாளைக்கு பாப்பா, வெளியே சொல்லிக் கொள்ளலாம். பிறந்ததுல இருந்து சுமார் 18-20 வயசு வரைக்கும் எனக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் இந்த வாப்பா கிட்ட, இந்த உம்மா கிட்ட பேசின நான் நிக்காஹுக்கு பின்னால என்னுடைய கணவனுக்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நினைவில் இருந்தேன். ஆனால் என்னுடைய கணவரோ ஒரு மொபைல் போன நிக்காஹ் முடிச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வரக்குள்ளே அந்த இளவ கையில காதுல வச்சு கொண்டு வராரு. வீட்டுக்கு இருந்தாலும் அந்த இளவ பராண்டி கொண்டு இருக்கிறாரு.
தூங்க போனாலும் மனைவிக்கு நேரம் கொடுக்காம அந்த குட்டி தஜ்ஜால் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த மொபைல் போனை பார்த்து கொடுக்க இருக்கிறார்கள். வீட்டுக்கு வாரது மனைவி தூங்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு 5-10 நிமிஷம் இருந்தா அந்த 5-10 நிமிஷத்திலையும் மொபைல் போன் எடுத்து கொடுக்கிறது. மனைவிக்கு அவளுக்கு உள்ளத்தில் உள்ள வார்த்தைகளை சொல்றதுக்கு ஆள் இல்ல. அது என்ன செய்யும்? அப்படியே ஒரு கவலையாக அவளுக்கு உள்ளத்தில் அப்படியே தேங்கி நிற்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். சுமார் 2-3 வருடங்களுக்கு பின்னால இப்பதான் கணவனுக்கு இறங்க வரும். இந்த பேச்சை இந்த வைஃப் கணக்கெடுக்கிறா இல்ல, நான் சொல்றத வைஃப் கணக்கெடுக்கிறா இல்ல, நான் எதை சொன்னாலும் கணக்கில்லாம இருக்கிறா. என்ன காரணம்? அந்த 2-3 வருஷத்துக்கு முன்னால ஏன் நிக்காஹ் முடிக்க முன்னால மொபைல் போன்ல அந்த வைஃபோட போன் எடுத்தா வைக்கிறதுக்கு மனசு இல்ல. அவங்க ஒரு அவசரத்துக்கு போன் வைக்கிறேன்னு சொன்னாலும் ஏன் அவங்களுக்கு என்னை விட உங்களோட வேலை முக்கியமா, கொஞ்சம் பேசுங்களே என்று பேசுறோம். எப்ப நிக்காஹ் முடிச்சோமோ அங்கிருந்து நாம் ஒரு ஜப் செய்யறாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்யறாலும் சரி, மனைவியினுடைய கோல் வருதுதா மனசுக்கு நினைக்கிறோம் பெரிய ஒரு இளவு ஒன்று காக்க வேண்டிய நிலைமை வருவது என்பதாக பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறல்ல. எத்தனையோ மனைவிமார்கள் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க தனிமையில. யா அல்லாஹ், என்னை நீ என்னுடைய கணவருடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் போனாக படித்திருக்க கூடாதா? என்னுடைய கணவன் உடைய கண்ணில படக்கூடிய தூங்க கொள்ளே எடுத்து பார்க்கிறாரு, தூங்கி எலுமினொன்னே எடுத்து பார்க்கிறாரு, கிழமையில ஒருக்கா அதோட பெஸ்கவர் எல்லாம் கலட்டி கிளீன் பண்றாரு, அதை பகிர்ந்த செம்பட்டெல்லாம் ஒட்டி அழகுபடுத்தி வைக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. அவருக்கிட்டே இருக்கிறேன் நான். பத்னிக்கு குறைவில்லை, எந்த குணத்துக்கோ இலக்கத்துக்கோ குறைவில்லை. எந்த கணவனோட உசுரே வச்சிருக்கிறேன். எந்த உயிரை விட சொன்னாலும் எந்த கணவனுக்காக வேண்டிய விடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் யா அல்லாஹ். ஆனால் எந்த கணவன் என்னைய கண்டு கொள்றான் இல்ல, அந்த மொபைல் போன பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனோட அவன் வாழ்க்கை கழியுது யா அல்லாஹ். எந்த கணவன் கையில இருக்கிற மொபைல் போனாக நீ என்னைய படைச்சிருந்தா அந்த கணவன் எந்த மேல் அந்த பார்வை செலுத்துவானே யா அல்லாஹ் என்பதாக எத்தனையோ மனைவிமார்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில கணவன்மார் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு சைட குத்தி ஒரு சைட பார்க்க வேணாம், 2 சைட்லையும் தவறு இருக்குது, அந்த தவறை நாங்க சரிப்படுத்திக் கொண்டா சரி. சில கணவன்மார் நினைக்கிறது நிக்காஹ் முடிக்க கொள்ள வயசுக்கு வயசு 18 அல்லது 20. அந்த நேரம் இருந்த உற்சாகம், அந்த நேரம் இருந்த ஆர்வம் எந்த விதத்திலேயும் குறைவிருக்காது. என்ன காரணம்? ஒரு பாபா கிடைக்க கொள்ள அந்த கர்ப்ப காலம், அந்த பிள்ளை உண்டாகக்கூடிய நேரத்திலிருந்து குழந்தை ஈண்டெடுக்கிற வரைக்கும் உள்ள அந்த சைட பார்க்கக்கூடியவங்க சொல்றாங்க, ஒரு குழந்தை கிடைக்க கொள்ள அந்த மனைவிக்கு ஏற்படக்கூடிய வருத்தம், ஒரு மனைவிக்கு ஏற்படக்கூடிய வேதனை எங்களோட பொடியில இருக்கிற சுமார் 100-150 முள்ளுகள் எலும்புகள் எல்லாம் ஒரே அடியில அடிச்சா 150 எலும்புகள் உடைஞ்சு போனா எவ்வளவு வேதனையாக இருக்குமோ, இதையும் விட பல 100 மடங்கு வேதனை தான் அந்த மனைவிக்கு அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் வர வேதனை. துன்யாக்கும் ஆகிரக்கும் மத்தியில தன்னுடைய உயிரை பணைய வச்சு அந்த பெண்மணி அந்த இடத்துக்கு போறா. சில வேளை குழந்தை கிடைக்க வேண்டிய உம்மா மௌத்தாக இருப்பான், சில வேளை உம்மா ஹயாத்தோடு இருக்கும், புள்ள மௌத்தாக இருக்கும். அந்த நேரம் அவங்களோட மொழியிலிருந்து போகக்கூடிய ரத்தம் பல வருடங்கள் ரத்தம் ஊறக்கூடிய
அந்த ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சாப்பாடுகளை தின்னாலும் அந்த குழந்தைய ஈடெடுக்கக்கூடிய நேரத்தில் போகக்கூடிய ரத்தம் அவங்களோட மொழிக்கு லேசி கிடைக்காது. நிக்கா முடிக்க கொள்ள 18 வயசு நல்ல ஆர்வமா இருந்தாங்க. இப்ப 3 பிள்ளை 4 பிள்ளையா வச்சு இப்ப மனைவியை பார்த்துக்கணும் யோசிக்கிறாரு. இந்த மனைவி இப்ப ஒன்றுக்குமே சப்போர்ட் பண்றா இல்ல. இதை நாங்க விலை கொள்ளணும். எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? மொழியில ஒண்ணுமே இல்ல, 3 குழந்தை கிடைச்சிருக்குது. எவ்வளவு ரத்தம் வெளியேறிக்கும் மொழியில இருந்து. அவனுடைய வேதனை சக்கராத்த 3 முறை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாம் கொஞ்சம் குறைபாடத்தான் இருக்கும். அதை கொஞ்சம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இதையும் கண்டும் காணாம அந்த மனைவி பேசக்கூடிய நேரத்தில் அவருக்கு டைம் கொடுக்காம அப்படியே இருந்தோம் என்றால் ஊட்டுழுக்க பிரச்சனை ஆரம்பிக்கும். சுமார் 3-4 வருடத்துக்கு பின்னால நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவரை பார்த்து அந்த மனைவி சொல்லுவா, உனக்கிட்ட இந்த நிலைமையும் நான் காணல. முடிச்ச காலத்திலிருந்து ஒரு பொணம் வீட்டில் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், ஒரு வேலைக்காரிய போலத்தான் இருக்கிறேன், வேலையோட மட்டும் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த கஷ்டம் நஷ்டத்தை சொல்றதுக்கு யாரும் இல்ல, அதை சொன்னாலும் கேட்கிற லெவல்ல நீ இல்ல என்பதாக மனைவி சொல்லுவான். 3-4 வருடம் காரணத்துக்கு பின்னால அவருடைய மூளை வேற பக்கத்துக்கு வேலை செய்யும், தனிய பேசுவா. எத்தனையோ பெண்களை பாருங்க தனிய பேசுறாங்க, பைத்தியம் இல்ல. உள்ளம் சார்ந்த அந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 20,000 வார்த்தை அந்த மனைவியை பேச விடணும், பிள்ளைகளோட பேசணும், கணவனோட பேசணும், கிட்ட இருக்கிறவங்களோட பேச விடணும், பெண்களோட பெண்களை பேச விடணும். நாங்க பேச விட்டதும் இல்ல, அவங்க பேசுறத நாங்க கேட்கறதும் இல்ல, பிள்ளைகளை பேச விட்டதும் இல்ல. ஒரு வேலைக்காரிய போல மனைவியை வச்சுக்கிறோம். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஒரு கருத்து இருக்குது, நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. இந்த கருத்து மனைவிமாருக்கு விளங்கினா சரியா அவங்க உள்ளத்துல பதிய வச்சுக்கொண்டா நாங்க நிம்மதி என்றதை இழந்துருவோம். இமாமுனா ஷாஃபி சொல்றாங்க, ஒரு மனைவி நிக்காஹ் முடிச்சதுக்கு பின்னால தன்னுடைய கணவனுடைய ஆடைகளை உடுப்போல கழுவுறது அந்த மனைவிக்கு கடமை இல்ல. தன்னுடைய கணவனுக்கு உணவு சமைச்சு கொடுக்கிறது கடமை இல்ல. ஏன்? அந்த கணவனுக்கே பெற்றெடுத்த அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறது கூட அந்த மனைவிக்கு கடமை இல்ல. அவர் விரும்பினா தான் கொடுக்கலும், அவர் விருப்பம் இல்லையா? கூலிக்கு ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாயை பிடிச்சுதான் நாங்க பால் கொடுக்க வைக்கணும். அப்படி இல்லாட்டி மனைவி நான் பால் கொடுப்பேன், எனக்கு பணம் தரணும் என்றால கொடுத்துதான் நாங்க செய்யணும். சமைச்சு தாரது மனைவியில கடமை இல்ல. ஒரு நாளைக்கு சமைக்கலையா, நீ என்ன இவ்வளவு சோம்பர பிடிச்சவளா இருக்கிறாய், எந்த ரைட்ஸும் இல்லை எங்களுக்கு சொல்றதுக்கு. ஏன்? அல்லாஹ் பெண்கள் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். இப்ப நாங்க விளங்குவோம், எங்களை வீட்டுல இருக்கிற பெண்கள் வீட்டுல இருந்து வெளியே போனா எங்களை ஆடைகள் அழகான முறையில் கழுவி வைக்கிறாங்க, பிள்ளைகளை பார்த்து கொள்றாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுத்து வளர்க்கிறாங்க. எல்லாத்தை விடையும் பெருசு எங்களை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்க கெட்ட வழியில பேசாம எங்களை பாதுகாக்கிறாங்க. பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை இன்றைக்கு நேற்று உருவானது இல்ல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியோட பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் வீட்டுல வரவர, எப்ப பார்த்தாலும் வீட்டுல இருக்கிற நிம்மதி இல்ல. பொறுத்து பொறுத்து பார்த்தாரு, ஏலாம அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போயிட்டு முறையிடுவோம், ஏதாவது நீதி கிடைக்கும் என்று தன்னுடைய வீட்டுல இருந்து அப்படியே வெளியே வராங்க. வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அமீருல் முஃமினீன் நாட்டின் தலைவர் அவர்கிட்ட வீட்டுல பெரிய பிரச்சனை, அவருக்கும் மனைவிக்கும் மத்தியில் பெரிய பிரச்சனை. இவர் நினைச்சாரு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் என்று
அவங்ககிட்ட கேட்போம் வந்தா ஏந்த படத்தை விட பெரிய படம் ஒன்று அவங்கள வீட்டுல போயிட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு ஒன்றும் கேட்கல. அப்படியே திரும்பினார்கள். திரும்பி போக்கல்ல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டுட்டாங்க. வந்து கேட்டாங்க, நண்பரே என்ன வந்தீங்க, வந்த உடனே எதுவும் பேசாம போறீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான கோபம் போற ஒரு மனுஷன். இவர் ஒன்றுமில்லாத முஃமினீன் சொதப்பினாரு. இல்ல நீங்க காரணமில்லாம் வரமாட்டீங்க, உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இப்ப ஆரம்பிக்கிறாரு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே, வீட்டுல இந்த நாளும் பிரச்சனையா இருக்குது, மனைவியால வீட்டுல இருக்க கிடைக்குது இல்ல, நிம்மதி இல்ல, எப்ப பார்த்தாலும் வீட்டுல வர வர எனக்கு நிம்மதி எங்கத்தை நான் இழந்துட்டேன். இப்ப நான் நினைக்கிறேன் ஏதானுக்காக முடிச்சு என்று நினைக்கிறேன் என்று சொல்ல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்க வீட்டிலையும் அப்படித்தான் நடக்குது. எனக்கு அல்லாஹ், நான் கோபம் முற்கோபம் கொண்டவன் உங்களுக்கு தெரியும். எனக்கு வார கோபத்துக்கு ஒரே டைம்ல என்னுடைய மனைவிய கதையை முடிச்சிடுவன். ஏன் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன்? நண்பரே, நாங்க வீட்டுல இருந்து வெளியே போனா எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அழகான முறையில பராமரிச்சு கொள்றாங்க, எங்களோட உடுப்புகளை எல்லாம் கழுவி தாராங்க, நாங்க பசியில இருக்காம நல்ல முறையில சமைச்சு தாராங்க, எங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்றாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் தகராத்தை சந்திச்சு வார அந்த மனைவி, ஏந்த மனைவி அவ ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டா நான் பொறுத்து கொண்டா என்ன வந்துடும் என்றதுக்காக வேண்டித்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க, உங்களோட மனைவி என்னத்தை பேசினாலும் பரவாயில்ல, ஆனா ஆம்பள நீ பொம்பள, நான் சொல்றத நீ கேட்கணும், உன்னோட வாய மூடிக்கொண்டு நீ அடக்க போவானும். இவ்வளவு பெரிய சேவை அந்த மனைவி செய்யறாரு. அத மனசுல வச்சு கொஞ்சம் பொறுத்து கொண்டிருங்க. உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எல்லா விதமான நலவையும் கொண்டு பண்ணுவார் என்று அமீருல் முஃமினீன் சொல்லி அனுப்ப அந்த சஹாபி சொல்றாரு, அவருடைய உபதேசத்துக்கு பின்னால என்ற வாழ்க்கையில மௌத் வரைக்கும் நான் என்ற மனைவியோட சண்டை பிடிக்கல. இதே நிலையில மனைவிமார்களும் கணவன்மார் நிலைமையை விளங்கணும். அவங்க வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு பல டென்ஷன்ல பல பிரச்சனையில வருவாங்க. வந்து வீட்டுல கால வைக்கிறதுக்கு முன்னுக்கே ஆலையா பூலையா 64 அது வேணும் இது வேணும், அதை எடுத்தீங்களா இதை எடுத்தீங்களா என்று கேட்டா அந்த கணவனுக்கு பிரஷர் கூடும். அவர் வந்திருப்பாரு, பிரச்சனை இல்ல, அவங்களோட வார்த்தையை கேட்டோன்னு அவருக்கு பிரஷர் நல்லவே கூடி ஒன்று வீட்டில இருந்து வெளியே பேசுவாரு. அப்படி இல்லாட்டி வீட்டுக்கு மிச்ச நாள் வராம இருப்பாரு. இன்னும் சில மனைவிமார்கள் வெட்கம் இந்த பேர்ல தவறுதலான ஒரு புரிதலை விளங்கியிருக்கிறாங்க. கணவன்மாருக்கு கோபம் போறதுக்கும் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில வாழத்துக்கும் இதுவும் ஒரு முக்கிய காரணம். என்னது, வீட்டுல வயசு வந்த ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அதை நிக்காஹ் முடிச்சு கொடுத்துட்டோம், மருமகனும் வீட்டில் இருக்கிறாரு, எங்களோட பிள்ளையும் பெரிய பிள்ளை ஆகிட்டு அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் சிலவங்களோட பொடி அமைப்பை வச்சிருப்பான், உடல் அமைப்ப அவர்களுக்கு மௌத்து வரைக்கும் உடலின் உடைய தேவை இருந்து கொடுத்தா இருக்கும். அது என்ன உடலின் உடைய தேவை? மெம்பர்ல வச்சு ஓப்பன சொல்லலாம், சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க, விலை கொள்ளையிலும் இன்ஷா அல்லாஹ் உடலின் உடைய தேவை ஆண்கள் சிலருக்கு மௌத்து வரைக்கும் இருக்கும். தன்னுடைய மனைவிய தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இவர் அழைச்சா அந்த மனைவி சொல்ற வார்த்தை, என்னப்பா கல்யாணம் முடிச்ச புதுசுல இந்த மாதிரியே இருக்கிறீங்களே, வெக்கமில்லையா உங்களுக்கு? புள்ள வயசு வந்த புள்ள இருக்குது, மருமான இருக்கிற வீட்டுல எப்படி இப்படி நாங்க நடந்து கொள்றது? நீங்க இப்ப நினைச்சீங்கன்னா உங்களோட கணவர் அவருடைய வயசு 50-60 தாண்டி இருக்கலாம், அவங்களுக்கு குமர் பிள்ளை இருக்கலாம், அவங்களோட வீட்டுல மருமகன் இருக்கலாம், அவங்களோட கணவர் ஒரு மலைக்கு 2 முறை அவங்களுக்கு அனுமதி எதிர்பார்ப்பாரு. சரி வரலையா எங்க சரி பேச்சோட ஹராசில கைய வைப்பான். இந்த நேரத்தில் குடும்பமானம், ஊர்மானம், மருமகந்தமானம், மகந்தமானம் எல்லா மானமும் கொடி கட்டி பறக்கும்.
அதற்கு முன்னால அவங்களுக்கு வயசு வந்த பெண் பிள்ளை இருந்தாலும் சரி, மருமகள்மார் இருந்தாலும் சரி, நீங்க நிக்காஹ் முடிச்ச புதுசுல எப்படி இருந்தீங்களோ அதே போல அவங்களோட கணவன் நிலைமைய, அதே போல உங்களோட மனைவியினுடைய நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. இத புரிஞ்சு கொண்டா 185 விதமான பிரச்சனைய குடும்ப வாழ்க்கையில சோல்வ் பண்ணிடலும். இதே போலத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜும்மாவுக்கு தரப்பட்ட நேரம் முடிஞ்சிட்டு மனைவியின் உடைய தேவை மௌத்து வரைக்கும் எங்களுக்கு தேவை என்று சொன்னேன். என்னது? முதலாவதாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40வது வயசுல அந்த நுபுவத் கிடைக்குது. முதலாவது ஹிரா என்ற பாறையில ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து இக்ரா ஓதுவீராக என்று ஒரு பெரிய அசரீதி சத்தம் வருகிறது. அவங்களுக்கு முதலாவதாக உதவி செஞ்சாங்க, பயந்தாங்க, பயந்து ஊட்டுக்கு ஓடினாங்க. ஜம்மிலோனி என்னைய போட்டுங்க, நான் பயந்துட்டேன் ஓடினாங்க. முதலாவது உதவி செஞ்சது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, என்னுடைய கணவர் நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யலப்பா, பயப்பட வேணாம் என்று சொல்லி மிக பிரமாண்டமான ஒரு போர்வை என்று போத்தினாங்க. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா முதலாவது உதவி செய்யணும் மனைவி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்துக்கு பின்னால எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா விலை கொள்வாங்க. வந்து தன்னுடைய தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதலாக உதவியாக இருந்தாங்க. எங்களுடைய பெண் பிள்ளைகள் உதவியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் என்றாலும் நல்லா நினைவச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் பழகிருக்கிறோம். அது சில பள்ளி நிர்வாகிகள்கிட்டையும் இருக்குது. என்னது? வல்லாஹி சொல்றேன், அவங்களோட பள்ளி அக்ரஸ்மார் இந்த வார்த்தையை சொல்லித்தரல, யதார்த்தத்தை சொல்றேன். பள்ளி நிர்வாகிகள்கிட்டையும் இருக்குது, வீட்டில் உள்ள கணவன்மார்கிட்டையும் இருக்குது. என்னது? பள்ளி நிர்வாகிகள், பள்ளியில் இருக்கக்கூடிய ஹஜ்ரத், பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கள், முஅத்தின்மார்கள். சில பள்ளியில 2 பேர் இருப்பாங்க. அதனால பன்மையாக சொல்றேன், இமாம்கள் முஅத்தின்கள் 2 பேர் இருப்பாங்க. 11 மாசம் உங்களோட மகளால கட்டி காத்து விளையாடிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த ரமலான் ஒரே ஒரு மாசம், அந்த மாசத்துக்கு மட்டும் ஒரு ஹாபிஸா வெளியே இருந்து கொண்டு வாரீங்க தராவீஹ் கண்டு. நல்ல விடயம். அந்த ஹாபிஸ் ஓதின அதே குர்ஆனைத்தான், அதே ஹதீஸைத்தான் அவங்களோட பள்ளி இமாம்களும் படிச்சிருப்பாங்க. 11 மாசம் இவங்க கட்டி காக்குறாங்க. அவங்களோட பிள்ளைக்கு பேர் வைக்க பள்ளி ஹஜ்ரத், ஊர்ல நிக்காஹ் நடக்க பள்ளி ஹஜ்ரத், வீட்டுல ஒரு கல்யாண பங்கன் பள்ளி ஹஜ்ரத், ஊர்ல ஒரு பெரியவர் பள்ளி ஹஜ்ரத், நிர்வாக கூட்டம் பள்ளி ஹஜ்ரத், வரக்கூடிய சந்தேகம் மார்க்க தீர்ப்புக்கு பள்ளி ஹஜ்ரத். ஒரே ஒரு மாசம் நோன்புக்கு வெளியே இருந்து ஒரு ஹாபிஸ கொண்டு வாரீங்க. கை சேதம், கவலையான விடயம். அவர் ஒரே ஒரு நாள் அல்லது ஒரு மாசம் தொழிற்சி கொடுத்துட்டு பேசியிருப்பாரு. ஊர்ல சேர்த்த எல்லா ஹக்குலையும் முக்காவாசிய அந்த வந்த ஹாபிஸை கொடுக்கிறீங்களே, என்ன நியாயம் இருக்குது? பள்ளியில் இருக்கிற ஹஜ்ரத் முஅத்தின் 11 மாசம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தான் அதுல அதிகமான பகுதி கொடுக்கப்படணும். இதுல நிர்வாகிகள், அதிகமான நிர்வாகிகள் இதை கண்டுகொள்றதுல அவங்க நினைக்கிறது, பள்ளியில் ஹஜ்ரத் எங்களோட உள்ளவர் தானே, அவர் மனுஷன் தானே, அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்? அவர் உங்களோட உள்ளவர், அவரை நீங்க எல்லாத்திலையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் வெளியே இருந்து வர இமாம்கள், வெளியே இருந்து வர ஹாபிஸ் மாதிரி பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸோ இமாம்களோ கேவலமான பேசல, யதார்த்தத்தை சொல்றேன். இதே போல தன் வீட்டில் இருக்கிற மனைவியும், நாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், யாராவது ஒரு பொம்பளை ஒரு டீயை கொண்டு வரா, அல்லது ஒரு கொஃபியை கொண்டு வரா, அல்லது ஒரு ட்ரிங்க்ஸை கொண்டு வரா குடிக்கிறதுக்கு, கொண்டு வந்தது கை தவறி எங்களோட உடுப்புல கொட்டி சேர்ந்தா, அது ஒரு மாற்று மதத்து பெண்ணாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க அமர வேலையை பாருங்க என்று சமாளிக்கிறோம். அதே டீய, அதே கொஃபிய வீட்டுல வச்சு, கல்யாண வீட்லயும் தேவையில்ல, யாருக்கும் விளங்காம 4 செவருள்ளுக்கு வீட்டுல வச்சு
வைஃப் கொண்டு வாரா, தவறுதலை எங்களுடைய மேல கொட்டிட்டா என்ன மிருகங்களுடைய பேர் நாம் சொல்லி ஏசுறோம். அந்த மிருகங்களுடைய பேர் மிம்பர்ல சொல்ல கண்ணியம் இல்லை. ஏசுறோம் அந்த மனைவிக்கு வாய் திரும்புற செய்திக்கெல்லாம் வார்த்தையை பாஸ் பண்றோம். ஒன்றை நினைவச்சுக்கோங்க, நல்ல உடல் ஆரோக்கியம் கொள்ள எல்லா வார்த்தையும் மனைவிக்கு இஷ்யூ பண்ணலாம், மனைவிக்கு கையணிக்கு அடிக்கலாம். அதுலயும் ஹதீஸ்ல வார்த்தை வந்திருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனைவிக்கு யாரெல்லாம் கையை நீட்டி அடிப்பார்களோ அவங்க லைஸ உலாயிக பிஹியாரிக்கும் ரவாஹு அபூ தாவூத் பிஇஸ்னாதின் ஸஹீஹ். இது ஸஹீஹான ரிவாயத். யாரெல்லாம் மனைவிமார்களுக்கு அடிப்பார்களோ அவர்கள் மனிதர்கள் கேவலமானவர்கள். ஸஹீஹானது. மனைவி எங்களோட இருக்கிறார், காய்ச்சல் என்ற எங்களோட இருக்கிறார், எங்களுக்கு சோமிய எங்களோட இருக்கிறார், எங்களுக்கு ஒரு கஷ்டமா எங்களோட இருக்கிறார். நாங்க கண்டு கொள்றல, அவருடைய தேவையை புரிஞ்சு கொள்றல. உடுத்திருக்கிற உடுப்பு பரிதாபம். யாரோ வெளியே உள்ளவர் ஒரு கோல் பண்ணி 2 உடுப்பு வாங்கிட்டாங்க கேட்டா எங்களோட செலரி எடுத்து வீட்டுல உள்ள பிள்ளைகளையும் பசியில வச்சு வாங்கி கொடுக்கிறோம். முதலாவது வீட்டுல உள்ள மனைவிய பாருங்க, வீட்டுல உள்ள பிள்ளைகள பாருங்க. அவங்க தான் எங்களோட இருக்கிறவங்க. அவங்களோட துஆ அல்லாஹ்வோட அர்ஷத்தோடும் எந்த சந்தேகம் இல்ல. இப்ப சொல்வேன், ஆரம்பத்தில் நான் சொன்னேன், மௌத்துடைய நேரத்திலே மனைவி எங்களுக்கு தேவைப்படும். அதை கடைசியா சொல்றேன் என்று. என்னது? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய சிறப்பை சொன்னாங்க, மதீனாவினுடைய சிறப்பை சொன்னாங்க. இவ்வளவு சிறப்பை சொன்ன ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துடைய நேரத்துல இருந்தது தன்னுடைய மனைவி ஆயிஷாவினுடைய மடியில. தன்னுடைய மனைவி ஆயிஷாவினுடைய நெஞ்சில சாய கொள்ளத்தான் அவங்களோட ரூஹ் பிரிஞ்சு முழு உலகத்துக்குமே அருள்படியாக வந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டின முன்மாதிரி மௌத்துடைய நேரத்திலேயும் மனைவியில மடியில மனைவியில நெஞ்சில தான் எங்களோட ரூஹ் பிரியணும். இது நபியில வளமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரூஹ் பிரிஞ்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நெஞ்சில. எனவே அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. எனவே குடும்ப வாழ்க்கையில சென்ற வாழ்க்கை செல்லட்டும். இன்னும் கொஞ்ச நாள் யாருக்கு எப்ப மௌத்து வரும் என்று தெரியா. இன்னும் 2 மாசத்துக்கு உள்ளுக்க புனிதமான ரமலான் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த ரமலான்ல முதலாவது 10 ரஹ்மத், 2வது மக்ஃபிரத், 3வது இஸ்ஃபம் மினன்னார், நரகத்து விடுதலை. இந்த ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையும் ரமலான் வரும் வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்து தேடாதீங்க. அவங்களோட வீட்டுல மனைவி கிட்ட தேடுங்க, அவங்களோட பெத்த வாப்பா உம்மா கிட்ட தேடுங்க. வாப்பாட உம்மட கண்ணீரை தொடச்சிட்டு போங்க உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு. தின்றதுக்கு வழி இல்லாம அவங்களோட பிறந்த சகோதர சகோதரிகள் கண்ணீர் உடைச்சு கொண்டிருக்க கொள்ள நீங்க உம்ராக்கும் ஹஜ்ஜிக்கும் போறது எந்த பிரயோசனம் தராது. அந்த நோம்புக்கு ரஹ்மத் வருது முதலாவது 10ல. அந்த ரஹ்மத்தை மனைவியினுடைய ஹிதமத்தை செஞ்சு அழிஞ்சிக்கோங்க. ரமலான் வந்த பிறகு ரமலான்லயே அழிஞ்சிக்கோங்க. எனவே ரமலான் வரக்கூடிய மாதம், அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக.